2006 கல்யாணம் ஆச்சு. அவங்க எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பாப்பா நின்றுச்சு. அந்த பாப்பா லாங்கில் போனேன், ஹைதராபாத்துக்கு 7 மாதத்துல ஒரு பாப்பா அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் 2வது அதோட குழந்தை இல்லாத இருந்தோம் மேடம். 5 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவருக்கும் ப்ராப்ளம்னாங்க, எனக்கும் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. 2 பேர் செக் பண்ணி மாத்திரை மருந்து எடுத்து 2வது ஒரு பாப்பா நின்றுச்சு. அப்போ அந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி காற்று மழை நிறையா அடிச்சிச்சுல்ல, அந்த டைமில் பாப்பா மேலே கது வந்துச்சு. அந்த பாப்பாவும் இறந்துச்சு. அந்த பாப்பாவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ 3வது பாப்பா. இவங்க என்ன பண்ணாங்க, 3வது பாப்பா நாங்கள் மெட்ராஸில் தான் இருந்தோம், மேடவாக்கத்தில் வாடகை எடுத்துருந்தோம். அடிப்பாங்க உதைப்பாங்க எல்லாத்தையும். இந்த அடிப்பட்டு கூட அவங்க அடிச்சு தான் எனக்கு அடிச்சுதான் வேலை பண்ணுறாங்க. கொத்தனார் வேலை செஞ்சுருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா தான் அடித்தாலும் வச்சாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டுக்காரர் கூட நம்ம இருந்து தான் ஆகணும். நான் இருந்துக்கணும். அந்த பாப்பாவும் 3வது குழந்தை ஆகி போச்சு. வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் இருக்குது. நான் போய் விவசாயம் பண்ணுறேன். நிலம் இருக்குது, எங்களுக்கு 1 ஏக்கரா நிலம் இருக்குது, மாமியார் விட்டு பிரித்து கொடுத்து.